உதகையில் கிரசன்ட் பள்ளி ஆண்டு விழாவில் வலியுறுத்தல். கிரசன்ட் பள்ளி 28வது ஆண்டு விழா உதகை நகரில் உள்ள பழங்குடியினர் பண்பாட்டு மையம் வளாகத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் ஃபரூக் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO பெங்களூரு விஞ்ஞானி பிரபாகரன் பொன்னுசாமி பேசினார். அவர் தனது உரையில் கூறியதாவது: நீலகிரி மாவட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஆய்வகத்தை தொடங்கிய முதலாவது பள்ளி என்ற பெருமையை கிரசன்ட் பள்ளி பெற்றுள்ளது. மேலும் உலகளாவிய பள்ளிகள் கூட்டமைப்பில் பங்கேற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளது. வேகமாக மாறிவரும் உலக சூழ்நிலைக்கு ஏற்ப கல்வி முறைகளிலும் தொடர்ந்து மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு வருகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் கணினி சார்ந்த பல்வேறு உபகரணங்கள் அறிமுகமானதன் மூலம் பெரிய தொழில்நுட்ப மாற்றங்கள் உருவாகியுள்ளன. இத்தகைய மாற்றங்களுக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்துவது இன்றைய அவசியமாக உள்ளது. தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி மாணவர்கள் வெற்றி பாதையில் முன்னேற வேண்டும். இத்தொழில்நுட்பத்தில் பல்வேறு கற்றல் கருவிகள் உருவாகியுள்ள நிலையில் அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். மாணவர்களிடமிருந்து பெற்றோர் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர். அதிகரித்து வரும் போட்டி சூழ்நிலையால் இத்தகைய நிலை ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் விருப்பத்தையும் திறமையையும் கண்டறிந்து அவற்றை மேம்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் சாதனை படைக்க முடியும் என கூறினார்.